ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அனுப்புகிற மெசேஜை அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம ஸ்டோன் பிரைன். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலோ, இல்லை நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோகளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வேணுனாலோ இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ எங்களோட இது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இது அனுப்புகிற செல்லை 1ன்னும் ரிசீவ் பண்ணுறத 2ன்னும் எடுத்துக்குவோம். சென்டர் 1 ரிசீவர் 2 அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போது சென்டர் 1 இந்த மொபைலில் இருந்து நான் இந்த மொபைலுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன்னு வைக்கலாம். சென்டர் 2ல் ரிசீவ் ஆகும்போது நான் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணேன்னா அனுப்புனவங்களுக்கு டபுள் டிக் விழும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இந்த மெசேஜை டைப் பண்ணி சென்டர் 1லேருந்து அனுப்பும்போது டபுள் டிக் வந்துச்சுன்னா அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. அவங்க அதை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு இந்த ப்ளூ டிக் 2 விழும். இப்போது நீங்கள் இதை ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த 2 டபுள் டிக் விழக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மொபைல், இப்போது சென்டர் 2 நான் இந்த மொபைலுக்கு வர மெசேஜை அனுப்பணும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக செட்டிங்ஸில் போய் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போங்க. அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போய் ப்ரைவசியில் போய் இதில் ரீட் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது எப்போவுமே டிக்கில் தான் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் உள்ளே வந்துங்க. இப்போது மறுபடியும் இந்த சென்டர்லேருந்து நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் ஃபஸ்ட்டு மொபைல்லேருந்து. இப்போ இங்கே ரிசீவ் ஆகுது. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு நீங்கள் பார்த்ததா சிம்பிள் எதுவும் இருக்காது. இங்கே பார்த்தீங்களா, சிம்பிள் வராது. அதே போல் நீங்கள் மறுபடியும் இங்கே இந்த மெசேஜ் அனுப்புனாலும் அவங்க அதை பார்க்கலாம். ஆனால் பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்ததா எந்த சிம்பிளும் இங்கே வராது. எக்ஸாம்பிளுக்கு நீங்களே இப்போ பார்த்துட்டு நீங்களும் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு அந்த மெசேஜ் போகும். ஆனால் நீங்கள் அந்த முதல்ல அவங்க அனுப்பின மெசேஜை பார்த்ததா எந்த இதுவும் இருக்காது. இது ரொம்ப ஈஸி டெக்னிக் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.